பாண்டிய ஸ்டோர்ல டுடே எபிசோட்ல நம்ம அரசிய பொண்ணு பார்க்க வந்தவங்க கையோட நிச்சயதாரத்தையும் அதே மாதிரி கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் அப்படி என்னதான் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 3 மருமலுங்க மண்டையை போட்டு பிச்சுக்கவும், அதுக்கு அடுத்துதான் அரசிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். தப்பு பண்ணிட்டாதான். அதுக்காக அவளுடைய படிப்பை நிப்பாட்டிட்டு துபாயிலே போய் செட்டில் பண்ணுறதுலாம் இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணும்போது கூட உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லலாம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. நான் என் படிப்பை நம்பினேன், என்னுடைய வேலையை நம்பினேன். அதனால தான் நான் இப்போவும் அதுதான் நம்பிட்டுருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. உனக்கும் அதே நிலமை தான். இங்கே பாரு, கல்யாணம் ஒரு வாழ்க்கையில் முக்கியம்தான். அதுக்காக படிப்பை பாதிலே நிப்பாட்டிட்டு கல்யாணத்தெல்லாம் முடிக்கவே கூடாது. மாமா கிட்ட பேச முடியலனாலையும் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாமல் சரவணன் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே. அவர் நேராக இப்படி தான் மயில் மாப்பிள்ளையோட நம்பரை கேட்குறான்னு சொல்லுவாங்க. அப்படியா, எதுக்காக கேட்குறேன்னு சொல்லி மாமா என்னை குற்றவாளி மாதிரி நிற்க வைப்பார். இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில ஒரு பக்கம் சொல்லி புலம்பிட்டு இருக்கிற போது மீனா இருந்துட்டு அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அது முக்கியமான ஒரு விஷயத்துல தான் சொதப்புவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஞ்சி இருந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கான், அவங்கிட்ட நம்பர் மட்டும் கேட்டா போதும், என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே தூக்கி கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி கதிரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சுகனி ஒரு பக்கம் மண்டியை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா அந்த கணக்கு வேற எங்கேயோ போய் முடியுது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி குமர்வேலுக்கும் நம்ம அரசிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பாண்டியன் குடும்பம் நடு தெருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. சுகன்யை பற்றின விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வந்தா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.